Hello dears, I hope you all doing great. இந்த vlog ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நாளில் என்னோட பர்த்டே வரப்போகுது. அதுக்காக ப்ரிப்பரேஷனும் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அன்றைக்கி வெளியே போக வேண்டிய ஒர்க் இருக்குது. கொஞ்சம் எர்லியராகவே கிளம்பிட்டேன். வெளியே போயிட்டு வந்தால் கண்டிப்பாக டயர்ட் ஆகிடுவேன். ஸோ பெட்ரூம் வரைக்கும் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம ரெஸ்ட் எடுத்து கரெக்டாக இருக்கும்ன்றதுனால போகிறப்போ பெட்ரூம் மட்டும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். டெய்லியுமே இந்த பெட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்க சொல்ல எங்கள் அண்ணாவோடைய இயர்பாட்ஸும் எங்கள் டேடியோடைய இயர்ஃபோன்ஸும் அதெல்லாமே யார் தலகாணிக்கையே வச்சிடணும். ஸோ எங்கேயும் வேறு இடத்துல வைக்கக்கூடாது. வச்சுனா நைட்டு படுக்கிறப்போ தேடிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் யார் தலகாணிக்கையோ அவங்களோட ஹெட்செட்ஸ் எல்லாமே வச்சுடுவேன். இந்த டெடி பியர் 2 இயர்ஸ் பிஃபோர் என்னோடய பர்த்டேக்கு பெரியண்ணா கிஃப்ட் பண்ணது. அது என்னென்ன தெரியல. அண்ணா மேரேஜ்க்கு அப்புறமா நான் அண்ணாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஸோ டெய்லியுமே இந்த டெடி பியர் ஹக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பேம்பர் பண்ணிவிட்டு போயிருக்குது என்னோடய ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஷாப்பிங் போனப்போ எனக்கு சில கார்ட் செட்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது. இதெல்லாமே பியூர் காட்டன் தான். எனக்கு ரீசெண்ட் டேஸில் காட்டன் போட ரொம்ப பிடிச்சிருக்கான்றதுனால எனக்கு பிடிச்ச மாதிரி 4 செட்ஸ் இருந்தது. ஸோ 4மே வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு இந்த ஒயிட் வித் ப்ளூ கலர் எனக்கு இதில் காலர் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இது பிக் பண்ணியிருந்தேன். செகண்ட் ட்ரெஸ் ஒயிட் வித் பேல் க்ரீன் கலர். என்னோடய காம்பினேஷன் எனக்கு இது வரைக்கும் ஒரு ட்ரெஸ் கூட இருந்ததில்லை. எனக்கு பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சிருந்தது. சிம்பிளாக இருந்தாலும் சரி நல்லா கிளாஸியான லுக் இருந்தது. ஸோ அதனால் இது வாங்கியிருந்தேன். டாப் அண்ட் பாட்டம் சேம் பேட்டர்னில் தான் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்காது. இந்த ட்ரெஸ் வீடியோவில் கொஞ்சம் லைட் பேல் கலராக தெரியுது. ஆனால் ரியலாக கொஞ்சம் டார்க்காக இருக்கும். டாப் அண்ட் பாட்டம் சேம் பேட்டர்னில் தான் கொடுத்துருந்தாங்க. மற்ற 3 கார்ட் செட்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ இதனோட காட்டன் ஃபேப்ரிக் கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. பட் எனக்கு இதனோட காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால இது பிக் பண்ணியிருந்தேன். ஃபைனலி நான் வாங்கின 4 கார்ட் செட்ஸுமே இது தான். இதோடு சேர்த்து சில ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு இந்த ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன். இது ஜார்ஜெட் மெட்டீரியல். இதுக்கு மேலே ஒயிட் எம்ப்ராய்டரி கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரெஸ் நானே தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். மோஸ்ட்லி என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நானே ஸ்டிச் பண்ணிக்கிட்டது தான். ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ் நான் மோஸ்ட்லி வாங்க மாட்டேன். ரொம்ப ரேர் கேஸில் தான் வாங்குவேன். இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி மெட்டீரியல் எடுக்கிறதுனால காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகும். ஸோ லைஃப் டைமே ரொம்ப அதிகமாக வரும்ன்றதுனால மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணுவேன். அடுத்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் வெல்வெட் மெட்டீரியல். எனக்கு வெல்வெட்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். போடுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வரைக்கும் என்கிட்ட 6 கலர்ஸ் ஆஃப் வெல்வெட் மெட்டீரியல்ஸில் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய வீடியோஸ்லுமே பார்த்துருந்துருக்கலாம். சேம் ப்ளவுசஸ்மே நான் நிறைய ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் வெல்வெட்டில். ஏன்னா இது எத்தனை தடவை யூஸ் பண்ணாலும் சரி ஓல்ட் ஆகாது. அண்ட் இதனோட ஷைனுமே அப்படியே தான் இருக்கும்ன்றதுனால நான் வெல்வெட் மோஸ்ட்லி சூஸ் பண்ணுறேன். ரீசெண்ட் டேஸில் எனக்கு வெல்வெட் போட ரொம்ப பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க. இது செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வீநெக் வச்சு இந்த பேட்டர்ன் வீநெக்கில் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ பார்க்குறது ரொம்ப நீட்டாகவும் கிளாஸியாகவும் இருக்கும். அந்த ஸ்லீவ்ஸ் பஃப் ஸ்லீவ்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ண போகிறேன். பட் ஃபைனல் லுக் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஏதாவது வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபேப்ரிக்கில் லென்த் அண்ட் வித்துமே ரொம்ப அதிகமாக வந்திருக்கிறதுனால நான் 2 மீட்டர்ஸ் மட்டும்தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுவே போதும் நம்மளோட டாப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அடுத்து இந்த ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் உள்ள ஃபேப்ரிக். இது பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் சரி ஸ்டிச் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா நல்லாவே இருக்கும். இந்த குவாலிட்டிக்கு பர் மீட்டர் 80 ரூபீஸ்னால் நிஜமாகவே வர்த்துன்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த டாப் இது வரைக்கும் எந்த ஒரு ஐடியாவும் பண்ணல எப்படி ஸ்டிச் பண்ணலான்ட்டு. பட் பார்க்கலாம். ஃப்யூச்சருக்கு எனக்கு எப்படி தைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்குப்பேன். அடுத்து இந்த டார்க் க்ரீன் கலர். இது எனக்கு என்னன்னு தெரியல. அந்த ஷாப்பில் பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தேன். சேம் அதுவுமே டாப் தான் தைக்க போகிறேன். இதுதான் என்னோடய பர்த்டே ட்ரெஸ். இது லைட் லாவெண்டர் கலர். ரொம்ப நல்லாயிருக்கு. இது மேலே டாப்புக்கு கீழே நான் பிளெயின் நெட்டட் எடுத்திருக்கேன். டாப்புக்கு 1 மீட்டர் இருந்தாலே போதும். நல்லா தாராளமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டாப் எடுக்க சொல்ல எனக்கு இந்த ஃபேப்ரிக் பிடிச்சிருக்குன்னு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதனோட பிளெயின் நெட்டட் கிடைக்குமோ கிடைக்காதுன்னு ரொம்ப ஒரு டென்ஷன்லேயே தான் போயிட்டு இருந்தது. ஆனால் அட் லாஸ்ட் எனக்கு ஒரு ஷாப்பில் இந்த பிளெயின் நெட் ஒன்று கிடச்சிருந்தது. அதனால் பார்த்த உடனே பிக் பண்ணி வாங்கிக்கிட்டேன். டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுத்துக்குமே இந்த ஷிம்மர் கிளாத் உள்ள லைனிங்காக போடணும். அப்போ போட்டால் தான் நல்லா ரிச் லுக்காக கொடுக்கும். அண்ட் பார்க்கவும் ட்ரெஸ் நீட்டாகவும் இருக்கும். இதுதான் என்னோடய பர்த்டே ட்ரெஸ் காம்பினேஷன். மேலே டாப் கொஞ்சம் வேவ் கட் கொடுத்து ஒரு மாதிரி ஸ்டிச் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். கீழே டபுள் லேயர் நெட்டட் வரும். ஸோ அவுட்புட் என்னோடய பர்த்டே அன்றைக்கி பார்க்கலாம் நீங்கள். இந்த ஃபேப்ரிக்குமே பியூர் காட்டன். சேம் இதுவும் ரேட்டுமே மைட் பி 80 ரூபீஸ் ஆர் 90 ரூபீஸ் தான் கொடுத்து வாங்கியிருந்தேன். 2 மீட்டர்ஸ் வாங்கியிருந்தேன். 2 மீட்டர்ஸு தாராளமாக போதும் நம்மளோட டாப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. என்னோடய மெயின் அட்ராக்ஷன் அதோட பொட்டிஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபைனலி நான் இன்றைக்கி வாங்கியிருந்த ஃபேப்ரிக்ஸ் இது தான்.
அடுத்து வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்த ஒரு நெக் செட் தான் இது. அவ்வளோ கிராண்டாக இருக்கும். இந்த மாதிரி எனக்கு கிராண்டாக போடுற ஜுவல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிம்பிளாக ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி கிராண்டாக ஜுவல்லரிஸ் போடுறப்போ லுக் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ரெடி ஆகிறது. இந்த நெக் செட்டுக்கான பெண்டன்ட் வந்து பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி பெருசாக இருக்கிற ஜுவல்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இது ஒன்று மட்டும் போட்டுக்கினா போதும், லுக் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டும். எனக்கு வந்து ஹெவியாக போடலாம் பிடிக்காது. ஒன்று போட்டாலும் சரி நீட்டாக போடணும், அதுதான் என்னோடய விருப்பம். இது வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சன் எனக்கு கிஃப்ட் பண்ணது என்னோடய பர்த்டேக்காக. இன்னுமே பர்த்டே வரல, பட் ப்ரீ பர்த்டே கிஃப்ட்டை வச்சுக்கான்னு எனக்கு முன்னாடியே ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு நாள் ஜுவல்லரி ஷாப் போனப்போ இந்த ஃபோட்டோ ஒன்று வச்சுருந்தது, இது எப்படி இருக்குன்னு கேட்குறதுக்காக. எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ வந்து நான் எதுக்காக வாங்கலைன்னு தெரியல, பட் வேணான்னு சொல்லிவிட்டு அதை ஞாபகம் வச்சு எனக்காகன்ட்டு இது வாங்கியிருந்தேன். என்னோடய பர்த்டே அவுட்ஃபிட்டுக்கு வந்து இது ஆப்டாக இருக்குன்றதுனால முன்னாடியே எனக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் விலாக் ஒரு 2 மினிட்ஸ் வரைக்குமே என்னோடய பாப்பா பற்றி தான் இருக்கும். பாப்பாவோட வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி பாப்பா வீட்டுக்கு வர போகிறேன்னு எங்களுக்கு நிஜமாவே தெரியாது. அண்ணாவும் வந்திருந்தாங்க. அண்ணாவும் சொல்லலை, எங்களோட அண்ணியும் சொல்லலை. பட்டுல கை எடுங்க. ஐயோ, பாப்பா எப்போ வீட்டுக்கு வந்தாலும் சரி எங்களுக்கு தலைகால் புரியாத மாதிரியே இருக்கும். அவள் கூடயே இருக்கணும்னு தோணும். அவ்வளோ க்யூட்டாக இருப்பாள். மோஸ்ட்லி எல்லா குழந்தைங்களுமே க்யூட்டாக தான் இருப்பாங்க. அதுவும் நம்ம வீட்டு குழந்தைன்றப்ப நம்மளுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக தானே இருக்கும். பாப்பா இருக்கிற வரைக்கும் சரி, எங்களோட வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, எங்கேயாவது வெளியே போகிறதா இருந்தாலும் சரி, அதெல்லாமே ஹோல்ட் பண்ணி வைப்போம். அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பாப்பா தான் முக்கியன்றதுனால எல்லா ஒர்க்குமே ஹோல்ட் பண்ணிவிட்டு இவ கூடயே தான் இருப்போம் நாங்கள். அப்படி வெளியே போனால் பார்க்குறது, இப்படி வெளியே போனால் அவளை கொஞ்சிறது, அந்த மாதிரியே தான் போயிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி வந்து ஒர்க்கு பண்ணணும், பட் பண்ணாமலாம் இருக்க முடியாது. அந்த ஒர்க்லேயுமே இவளை வந்து கொஞ்சிட்டு தான் போவோம். ப்ராப்பராக எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண மாட்டோம். பாப்பா பொட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயம் மாதிரியே இருப்பாள். ஸோ அதனால் வந்து நாங்கள் அப்போ பிரணயின்னு சொல்லி கூப்பிடுவோம். பொட்டு வச்சதுக்கப்புறமா பொண்ணு மாதிரியே இருப்பாள். ஸோ அதனால் வந்து பிரணயான்னு கூப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் பாப்பாவை நாங்கள் மாற்றி மாற்றி கூப்பிடுவோம். மோஸ்ட்லி சின்ன வயசில் குழந்தைங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது யூடியூப்பில் இல்லை ஏதாவது ஃபோனில் பாப்பா ஃபோட்டோஸ் எதுனா பார்த்தாலே போதும், அம்மா நம்ம பாப்பா மாதிரி இருக்கல, நம்ம பாப்பா மாதிரி இருக்கலன்னு கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மாவோட ஃபோன் வால்பேப்பர் வந்து எங்கள் 3 பேரோட ஃபோட்டோஸ் தான் இருக்கும். பாப்பா வந்ததுலேருந்து எதிர் ஹோம் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், இல்லை லாக் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், பாப்பாவோடைய ஃபோட்டோ தான் இருக்கும். எழுந்தப்பதுலேருந்து பாப்பாவை கொஞ்சிட்டே தான் இருப்பாங்க. அம்மா பாப்பா பாருமா இவ்வளோ அழகாக இருக்கான்ட்டு அதை மாதிரி சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க ஒரு நாள் ஃபுல்லாகவுமே. பாப்பாவை வந்து ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா அவள் தூங்கிடுவா. இதுதான் நேரம் நம்மளோட ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணுன்றதுனால ஃபஸ்ட்டு குக்கிங் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து அம்மா மீன் குழம்பு வைக்க போகிறாங்க. அதோட ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சோம்பு, சீரகம் இது 3மே சேர்த்துக்கணும். அடுத்து பொடியாக நறுக்குன்னு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்ட பிறகு இதெல்லாம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி வந்து 2 பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு அதனோட புளி தண்ணியெல்லாம் செப்பரேட்டாக எடுத்துட்டாங்க. இது கூடவே 2 ஸ்பூன் குழம்புத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். தக்காளி நல்லா வதங்கிட்ட பிறகு இது கூடவே நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல அது சேர்த்துக்கணும். அடுத்து இது கூடவே குழம்பு தேவையான அளவுக்கு உப்பு, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டுக்கு அப்புறமா இது கொதிக்கிறதுக்குள்ளே இன்னொரு பேனில் வந்து 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்துக்கணும். இந்த பச்சை மிளகாக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப டிமாண்ட் அதிகம்னே சொல்லலாம். குழம்பு நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் சேர்த்துக்கணும். மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம்லாம் வேக வைக்கக்கூடாது. மீன் குக்கிங் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 மினிட்ஸ் வேக வச்சுக்கிட்டாலே போதும். மீன் வந்து நல்லா வெந்துடும். ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டால் நம்மளோட சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இது வந்து எங்கள் அம்மா கற்றுக்கிட்ட ரெசிபியாக. இந்த மாதிரி அம்மா வைக்கிற மீன் குழம்பு யாருக்கு தான் பிடிக்காது? எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அன்றைக்கி சாப்பிட்றத விட நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூடவே பிரியாணிக்கு ரொம்ப பிடிச்ச முட்டை பொடி மாசமும் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளே பாப்பா எழுந்திருக்கவே அதனோட ரெசிபி ஷூட் பண்ண மறந்துட்டேன். பெரியண்ணா எப்போ வீட்டுக்கு வந்தாலும் சரி இந்த முட்டை பொடி மாஸ் இல்லாமல் அம்மா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணவே மாட்டாங்க. அவ்வளோ பிடிக்கும் பெரியண்ணாக்கு. அந்த முட்டை பொடி மாஸ் மட்டும் இருந்தாலே போதும், பெரியண்ணா லஞ்ச் மொத்தமே கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே இல்லை, வேறு எந்த மெயின் கோர்ஸுமே கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இருந்தாலே போதும், அண்ணா நல்லாவே சாப்பிடுவாங்க. இது வந்து நைட்டு ஒரு 11 மணிக்கு எடுத்திருந்த விலாக் தான். நான் எங்களுக்கு எல்லாமே நல்லா தூக்கம் வருது. பாப்பா பாருங்களேன் எவ்வளோ கொட்டை கொட்டையாக முடிச்சுட்டே இருக்கான்ட்டு. அவள் தூங்குற டைமில் எங்களுக்கு தூக்கம் வராது, எங்களுக்கு தூக்கம் வர டைமில் அவள் தூங்க மாட்டேன். இந்த மாதிரியே தான் போயிட்டு இருக்கும். பட் இதெல்லாமே ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் தான். இதெல்லாமே நம்ம நினச்சாலுமே ரிட்டன் நம்மளோட லைஃப்பில் கிடைக்காது. இந்த மாதிரி டைமில் தான் என்ஜாய் பண்ணணும்.
எங்கள் பாப்பா ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. சும்மா அதட்டி பார்த்தாலே சரி அழுதுகிட்டே தான் இருப்பா. ரிட்டர்ன் சாரி கேட்குற வரைக்கும் அந்த மாதிரியே தான் அடம் பிடிச்சிட்டு இருப்பா. ஸோ யாராக இருந்தாலும் சரி எங்கள் பாப்பா கிட்ட சாரி கேட்காம போகவே முடியாது. பாப்பா வீட்ல இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ரிட்டர்ன் அவங்க ஊருக்கு கிளம்ப சொல்ல தான் இருக்கும் பாருங்களேன். அதனோட ஃபீலிங் சொல்ல முடியவே முடியாதனால லிட்டரலி அழுதுடுவேன். பட் வெளிய காமிச்சுக்க மாட்டேன். ஏன்னா ஊருக்கு போக சொல்ல அழுகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் அழுக மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பர்சனலா போயிட்டு தான் அழுவேன். எனக்கு அவ்வளோ ஃபீலிங்கா இருக்கும். குழந்தைங்கனால யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்களேன். அதுவும் நம்ம வீட்டு குழந்தைன்றப்ப ரொம்ப ஸ்பெஷலா தானே இருக்கும். எப்பயுமே எங்களோட பெட் டைம்னு பார்த்தீங்கன்னா 10:00 நாங்கள் தூங்கிடுவோம். பாப்பா வந்ததுனால 11 மணி வரைக்கும் முழிச்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி தான் பாப்பா மாற்றி மாற்றி தூக்கி வச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு இந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்தது அன்றைக்கி நைட் ஃபுல்லாமே. நாங்கள் தூங்க போகிறதுக்குள்ளே நைட்டு ஒரு 12:30 கிட்டே இருக்கும். நைட்டு லேட்டாக தூங்கணுமே கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலான்னு நினச்சாலும் முடியாது. எப்பயும் போல் 6:30க்கு முழிப்பு வந்துடுச்சு. அன்றைக்கி டே கொஞ்சம் லேசியாக தான் போன மாதிரி இருந்தது. ஏன்னா பாப்பா ரிட்டர்ன் ஊருக்கு போக போகிறா. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் என்ன பண்ணுறது, எப்பயும் போல் நம்மளோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் எர்லி மார்னிங் கார்டனுக்கு வந்தாச்சு. என்னோட சேனலில் பாப்பாவுக்குன்ட்டு செப்பரேட்டாக ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கணும். அதனால தான் பாப்பாவோட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். நம்மளோட வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.